கிச்சனுக்கு நான் புதுசு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் கற்றுட்ருக்கேன். ஆனால் அந்த இட்லி மட்டும் சாஃப்டாகவே வர மாட்டேங்குது. அதுக்கு எப்படி தான் மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஊற வச்சிடலாம். 3 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உளுந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி இதையுமே நம்ம 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா அரிசியும் உளுந்தும் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் உளுந்தை வந்து நல்லா பொங்கி வர மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2வது அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் நைஸாக இல்லை, நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா குறன்னு இருக்கணும். அரைச்சி நம்ம இதை ஒரு வாளியில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம புளிக்க விட்டுறலாம். கையால் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது வந்து மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே மாவு சூப்பராக புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மாவை இட்லி அப்படி இல்லைன்னா தோசை எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இட்லி வந்து நல்லா பஞ்சுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.